இங்க நல்ல நியாயமா குடிக்கக்கூடிய ஆளு. நமக்கு நியாயமா வாங்கலாம். இங்க வியாபாரிகள் எல்லாம் நல்ல பொறுமையான ஆளுகள். சரி, சொல்றது ஒண்ணு செயல் ஒண்ணு கிடையாது. அந்த மாதிரி நல்ல இந்த டெய்லி ஒருத்தட்ட வேலைக்கு போனா ஒரு 500 சம்பளம் கிடைக்கும். இந்த 500 இதுல கிடைக்காதான் தான் பாடுபடுறோம். இதுல என்ன ஒரு சுதந்திரமா இருக்கும். ஒருத்தட்ட வேலைக்கு போயிட்டோம்னா சுதந்திரம் போயிடும். காரணம் என்ன? இங்க மாடுகள் அதிகமா வருது. மாடுகளோட விலையும் ஓரளவு நேம இருக்கிறனால நம்ம குறைச்சி பேரம் பேசி வாங்கிக்கலாம். ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல டாப் காலம் இது நல்ல வெளிநாட்டு ரகமா இருக்கு. எந்த ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா நீங்க? ஆமா. எந்த ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? சிவகாசி வாங்கி போகுது. சிவகாசிக்கு. ஆமா. எவ்வளவு மாடுகளை பார்த்தாங்க அவங்க? 10 மாடு பார்த்தோம். சரி, இதுதான் அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. ஆமா ஆமா. விலை சொன்னாங்க. 1.25 ரூபா விலை சொன்னாங்க. எவ்வளவு? 1.25. 1.25. ஆமா. பெருசா விலை சொல்லிருக்காங்க. ஆமா. சரி, விலை எப்படி கேட்டீங்க? 1.10 கேட்டோம். சரி, 1.15க்கு. 1.15க்கு முடிஞ்சிட்டு. முடியல. 1.15 விட 1.25 இப்ப முடிஞ்சிருக்கு. இப்ப 1.25 ஆயிட்டு. ஏப்பா ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப மாடு ஆமா 400 கிலோ இருக்கும். ஆமா ஆமா. அட்டகாசமா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. சூப்பர். இது என்ன விலையில கிடக்கு? ஏன்னா இது 1.25 1.25 கொடுத்துருக்கீங்க. சொன்னதப்போ ஒன்றரை சொன்னாப்ல. சரி, 1.25க்கு முடிஞ்சிருக்கு. சரி, ஓரளவு அனுசரிச்ச விலை தானே? நார்மலான விலை தானே? எப்படி பரவாயில்லையா? மீடியமான விலை தான். மீடியமான கடைசி சந்தல்ல நம்ம விஷயம் விலை தானே? சாத்தூர் இருந்து வரோம். சாத்தூர் பக்கத்துல இங்க வியாபாரி தானா? எப்படி வியாபாரி தான். வியாபாரி தான். எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க? 6 மாடு உள்ளது. 6. நீங்க கொண்டு வந்ததுலயே நல்ல ஜோடியா காலை வச்சிருக்கீங்களா? ஒண்ணுதான். இது ஒண்ணு என்ன? அது இதோட சோடி இல்ல. அது வேற, இது வேற. இது காங்கேயத்துல ஒரு மனை. இதெல்லாம் என்ன விலை என்ன சொல்றீங்க? இது 1.10 சொன்னா. 1.10. 1.10. ஆமா. கேள்வி எவ்வளவு கிடக்கு? கேள்வி கம்மியா தான் இருக்கு. 90 99 கேள்வி. விட்ற விலை? ஆமா. என்ன விலை வந்தா விட்டுருவேன் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? 1 ரூபா வந்தா விட்டுறலாம். 1 ரூபா வந்தா விட்டுறலாம். இன்னைக்கு எப்படி இருக்கு நிலவரங்கள்லாம்? பக்ரீத் நிலவரம் கடைசி சந்தைல என்ன? ஆமா, கம்மியா தான் இருக்கு. அவ்வளவு விறுவிறுப்பு இல்ல. விலை இல்ல. விலை இல்ல. எதிர்பார்த்த அளவுக்கு கொண்டு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. விலை இல்ல. நாங்க கொல்லங்கோடு கேரளா பார்டர். சரி, கேரளால இருந்து இங்க வந்து வாங்குறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இங்க கொஞ்சம் மலிவா கிடைக்கும். அது மலிவுக்கு மட்டும் இல்ல, செலக்ஷன் கிடைக்கும். எங்களுக்கு காசு இல்ல முக்கியம், எங்களுக்கு விருப்பப்படிவா கிடைக்கணும். அதான் முக்கியம். அங்க எல்லாம் எங்களுக்கு அவ்வளவு கிடைக்காது, செலக்ஷன் கிடைக்காது. எங்களுக்கு குர்பானி எதிர்பார்த்து வந்தீங்க. குர்பானிக்கு எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? குர்பானின்னா அதுக்கு ஒரு சைஸ் உண்டு. 2 வயசு இருக்கணும். மாடு நல்லா ஒரே நிறத்துல இருக்கணும். விருப்பம், நமக்கு ஒரு கலர் விருப்பம் இருக்கணும். அந்த எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஓ, அதெல்லாம் பாப்பீங்க? ஆமா ஆமா. எல்லாமே கரெக்டா இருக்கணும். ஆமா, இது பார்த்தா இதெல்லாம் கம்பெனில அப்படி இருக்கணும். மாடு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கணும். சரி, அழகா இருக்கணும். பாக்குறதுக்கு நல்லா பிடிச்சிருக்கீங்களா? செம தோரணையா? ஆமா ஆமா. எவ்வளவு மாடுகளை பாத்தீங்க? நாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 40-45 மாடை பார்த்தோம். சரி, இந்த 45 மாடுல இருந்தா எங்களுக்கு முதல்ல இது 2வது கிடைச்சது. நாங்க இன்னைக்கு 3 மாடு பார்த்தோம். 3 மாடு வாங்கினோம். சரி, அது இது 2வது வாங்கினோம். முதல்ல 1 வாங்கினோம். அது கொஞ்சம் நல்ல சைஸா இருந்து இது 2வது செலக்ஷன். இதுதான் எல்லாம் அண்ணன் தான் வாங்கி கொடுத்துருக்காப்லையா? ஆமா ஆமா. சரி, என்ன சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி முடிஞ்சது? அவங்க விலை அவங்க ஒரு 80,000 ரூபாய் கேட்டாங்க. நாங்க ஒரு 75,000 ரூபாய் முடிச்சோம். அவ்வளவுதான். 80 கேட்டது 75. கூடுதல் காசு பார்கெயின் பண்ண கூடாது. விருப்பம் வாங்கிடணும். பிடிச்சிருக்கு, அதான் விலை முடிச்சிட்டீங்க. டிசைன் விலை. ரைட். எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க? 3 காலை வந்துரு. 3 காலை. இதுல எத்தனை இருக்கு இப்போ? இது 2 நிக்கி அண்ணாவுக்கு கொடுத்தாச்சு. 1 கொடுத்தாச்சு, 2 இருக்கு என்ன? ஆமா ஆமா. சரி, இந்த காளையை பத்தி சொல்லுங்களேன். எத்தனை வருஷத்து காலை? பல்லு எப்படி இருக்கு? பல்லு 4 பல்லு. சரி, என்ன விலை சொல்றீங்க? எப்படி கேக்குறாங்க? 1.15 சொன்னோம். சரி, 1 ரூபாய்க்கு கேட்காங்க. 1.5 தான் கொடுக்கலாம். 15. அப்போ ஒரு 15,000 தானே டிஃபரன்ஸ் இருக்கு. காலை வாங்கியிருக்குல்ல, அந்த டிஃபரெண்ட் தான். காலை நாங்களும் ஆசைப்பட்டு தான் வாங்கியிருக்கோம். சரி, அப்போ இன்னும் எவ்வளவு வரணும்? ஒரு 5 ரூபா கூட வந்தா கொடுக்கலாம். ஒரு 5,000 ரூபா கூட வந்து அந்த காளையை விட்டுறலாம். சூப்பரா இருக்கு. இன்னைக்கு எப்படி நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு? மீடியமா போகுது. மீடியமான கடைசி சந்தையாயிச்சு. ஒரு விறுவிறுப்பு இல்ல. அப்படியா? ஏன்னா மக்கள் முன்னக்கூட்டி வாங்கியிருப்பாங்களோ? முன்னக்கூட்டி வாங்குறவங்க பெரிய லேட்டா ஆட்கள் வராங்கல்ல. எனக்கு இடம் இல்லாதவங்க கடைசியில வாங்குவாங்க. வெள்ளிக்கிழமை வாங்கி காண வைக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர் தக்கலியா பக்கம். திருவிதாங்கூர். ஆமாமா. எவ்வளவு மாடுகள் வாங்கணும்னு வந்தீங்க இன்னைக்கு காலையில்? 14 மாடுகள் வாங்கணும் வந்தோம். சரி, இப்ப நிறைய பேர் வந்திருக்கீங்களா? அப்போ ஆமா, நிறைய வந்திருக்கோம். மாடு ஓரளவு பரவாயில்ல. வரத்து நல்லா அதிகமா இருந்து. சரி, விலை கொஞ்சம் முதல்ல அதிகமா இருந்து, இப்ப கொஞ்சம் கம்மியா. சரி, இந்த சந்தையை தேர்ந்தெடுத்து வந்ததுக்கான காரணம் என்ன? இங்க மாடுகள் அதிகமா வருது. மாடுகளோட விலையும் ஓரளவு நேம இருக்கிறனால நம்ம குறைச்சி பேரம் பேசி வாங்கிக்கலாம். ஆமா ஆமா ஆமா. போன தடவை வள்ளியூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 13 மாடு தான் வந்துருக்கு. சரி, இங்க மேலப்பாளையத்துல நிறைய மாடு வரும், அதனால இங்க வர்றோம். இது என்ன சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி முடிஞ்சது? இது 80 ரூபா கேட்டாங்க.
சரி 60 ரூபா முடிச்சு. முதல்ல வந்துட்டு 50 இருந்து கேட்டு இருந்தோம். சரி. ஒரு மணி நேரமா போட்டு அவங்க பார்கனிங் பண்ணி 58ல வந்து முடிஞ்சு. ஓரளவு திருப்திகரமா முடிஞ்சது. திருப்தியாக முடிஞ்சு. கொடியங்குளம் கொடியன்குளம் தூத்துக்குடி மாவட்டம் தான். தூத்துக்குடி மாவட்டம். சரி, இன்னைக்கு எவ்வளவு காளைகள் கொண்டு வந்தீங்க? 2 தான் கொண்டு வந்தேன். இது என்ன ரகம், அது என்ன ரகம், இது என்ன விலையில நாட்டுல கிடக்கு? மாட்டோட புல்லு அது வாங்கினது. அது வாங்கி சின்ன கண்ணு வீட்டுல வாங்கி மாட்டுல விட்டோம். அப்படியா? நம்ம சொந்த மாடு வச்சிருக்கோம். இது இதே மாதிரி காளை அதே மாதிரி ஒரு 3 கிடக்கு வீட்டுல. சரி ஆமா. பொடி தரமா கிடக்கு. சரி சரி 7 8 9 கிடக்கு வீட்டுல. சரி, இது என்ன விலை சொல்றீங்க? இது 90 ரூபா சொன்னேன். ஃபர்ஸ்ட் 90 ரூபா சொல்றீங்க. சரி, விடுற விலை இதை விட ஒரு 83 நாள் விட்டுருவோம். கொடுத்துடலாம். அது 70 ரூபா சொன்னேன். 70 ரூபா. ஆமா. எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 2 ரூபா கம்மி பண்ணி கொடுக்கலாம். 2 ரூபா கம்மி பண்ணி கொடுக்கலாம். இன்னைக்கு எப்படி இருக்கு வியாபாரங்கள், எப்படி இருக்கு? சுமார் தான். சுமார். முன்னாடியே வாங்கிட்டு இருக்காங்க மாடு. வாங்கிட்டாங்க, அதனால கொஞ்சம் மாடு அதிகம் கொண்டு வராங்க. உன் நம்பர் சொல்லலாமா? 95 95 97 97 90 90 96 63 96 63. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஒன்றியம் கிளைவிகுளம். ரைட். எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? மாடு 5 மாடு. இது ஒண்ணுதான் இருக்கு. 4 கொடுத்தாச்சா? அப்போ 4 கொடுத்தாச்சு. விற்பனை பரவாயில்லையா? அப்போ இன்னைக்கு நல்ல விருப்பம். என்ன சொன்னீங்க? இதை 1.10 சொன்னோம். சரி, 80 ரூபாய்க்கு கேட்காங்க. உடாப்புல இருந்துச்சுன்னா 85னா கொடுத்துருவோம். 85னா விட்டுறலாம். இதோட சிறப்பு சொல்லுங்களேன் எனக்கு. இது பயங்கரமான மாடு. காங்காயம் இன்னும் பல்லு போடல. ஒரிஜினல் காங்காயம் இன்னும் பல்லு போடல. இன்னும் 1 வருஷம் வளர்த்தோம்னா இத மாதிரி பாதி வந்துரும். வாங்கி கட்டினா செம தோரணையா இருக்கும். பயங்கரமா இருக்கும். வீட்டுக்கு அலங்காரமா இருக்கும். வளர்த்தது இந்த இருக்கார்ல இவர்தான். டெய்லி நல்லா பருத்தி வத வாங்குற கால் இல்லாம இருக்கு. இல்ல கேட்காங்க, கொடுக்கல. இப்ப குறைச்சு கேக்குறாங்க. குறைச்சு கேட்காங்க. கொஞ்ச நேரம் மாடு வளர்த்த மாடு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். விடுற விலை இந்த விலை வந்தா நான் விட்டுருவோம்ப்பா. 85 ரூபா கொடுத்துருவோம். 85னா கையில கொடுத்து. நாங்க கேரளால இருந்து வரோம். சரி, கேரளால இருந்து இந்த சந்தையை கணக்கு பண்ணி வர்றதுக்கான காரணம் என்ன சார்? நாங்க 10-20 வருஷத்துக்கு மேல இந்த மாடு வாங்கிட்டே இருக்கிறோம். எல்லா வருஷமுமே இங்க வந்து தான் வாங்குறது. இந்த தடவை இந்த வருஷம் இது 3வது தடவை வந்து வாங்க. இங்க நல்ல நியாயமா குடிக்கக்கூடிய ஆளு, நமக்கு நியாயமா வாங்கலாம். இங்க வியாபாரிகள் எல்லாம் நல்ல பொறுமையான ஆளுகள். சரி, சொல்றது ஒண்ணு செயல் ஒண்ணு கிடையாது. அந்த மாதிரி நல்ல ஆளுலாம் இருக்காங்க. நாங்க மாடு எங்களுக்கு ஜாஸ்தி வாங்க வேண்டி வரும். சரி, எல்லா வருஷமும் நாங்க 40 50 60 மாடு கொடுக்கறது உண்டு. இந்த மாசம் 54 மாடு ஆயாச்சு. நான் எங்களோட மாடெல்லாம் டோக்கன் இருக்கு. நான் பாத்தீங்களா, நான் அதெல்லாம் டோக்கன் உள்ள மாடு. அது 52. ஓ, இது 52 மாடு வாங்கிருக்கீங்களா? 52 மாடு நாங்க 2-3 வருஷமா 2-3 சந்தையாட்டு வாங்கிட்டு இருக்கோம். டோக்கன் போட்டது 4 எண்ணம் கூட போட்டுட்டே இருப்போம். ஆமா, இது 52வது மாடு. ஆமா. இன்னி நிக்கிறது அதெல்லாம் 49. 49. எப்ப ஏகப்பட்டது வாங்கிருக்கீங்க? ஆமா. இன்னி அந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கம் கட்டி இருக்கோம். எல்லாம் ஒருமிச்சு கட்ட முடியாதனால அந்த பக்கம் கட்டி இருக்கோம். சரி. ஆமா, அதனால கட்டி இருக்கோம். திருப்தியா முடிஞ்சதா சார்? திருப்தியா முடிஞ்சதா? ஆமா, பரவாயில்ல. எங்களுக்கு சந்தை நாங்க கூடுதல் வாங்கக்கூடியது எல்லா வருஷமே இந்த சந்தையில தான் வாங்குறோம். இது கடைசி சந்தை. இந்த வருஷத்துல நிறைய மாடு வந்தது, நிறைய ஆள் வந்து நிறைய வாங்கி போனாங்க. நாங்களே நிறைய வாங்கிக்கிட்டோம். எங்களுக்கு தேவையானது வாங்கிக்கிட்டோம். இப்ப வாங்குறதுக்கு தான் நிக்கிறோம். என் ஊர் வந்து சுத்தமல்லி. சரி, பசுமாடு பிடிக்கலாம் வந்தேன். பால் மாடு பிடிச்சாச்சு. சரி, ரேட்டு நடப்பு வந்து 34. 34 வாங்கின விலை? அவங்க சொன்ன 37 சொன்னாங்க. 37 சொன்னதா ஒரு 3000 ரூபாய் குறைச்சி 34 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? காளாங்கண்ணு போட்டுருக்கு. போட்டு 1 வாரம் தான் ஆகுது. இது என்ன ரகத்துல ஒரு மாடு? சிந்து ரகம். ஈத்து எத்தனாவது ஈத்துனா இருக்கு? ஈத்து வந்து 3வது ஈத்து வருது. 3வது ஈத்து. ஆனா பார்த்தா தெரியல. வளப்பு ஒரு இடத்துல வளப்பு இருக்குது தெரியல. ஒரு வீட்லயே கிடந்து. சரி. பால்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க? இத ஒரு நேரத்துக்கு வந்து 6 கிடக்கும். 6 அவங்க சொன்னதா நீங்க எதிர்பார்க்கறது? அவங்க சொன்னது 7 சொன்னாங்க. 7ங்கிற இடத்துல 1 டைம் பண்ணி 6 வரும். இந்த தீவனத்துல பொறுத்து இருக்கு. இப்போ மாடு கண்ணுக்குட்டி குடிக்க விட்டாச்சு, கறந்தாச்சு. மாடு கறந்துட்டோம். சரி. கறந்தனால உங்களுக்கு தெரியும். மாடு வளர்ப்புல என்னென்ன ஒரு லாபம்? என்ன லாபங்கள் ஒன்றும் இருக்காது. வேற தொழில் தெரியாது. அதுலேயே இருந்துக்கும். வேற டெய்லி ஒருத்தட்ட வேலைக்கு போனால் ஒரு 500 ரூபா சம்பளம் கிடைக்கும். இந்த 500 ரூபா இதில் கிடைக்காதான்னு தான் பாடுபடுறோம். இதில் என்ன ஒரு சுதந்திரமா இருக்கும். ஒருத்தட்ட வேலைக்கு போயிட்டோம்னா சுதந்திரம் போயிடும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் மாடுகள் மட்டும் எங்கேயும் போக முடியாது. எவ்வளவு மாடுகள் இருந்தா நம்ம ஒரு தனியா ஒரு குடும்பத்தை நடத்துற அளவுக்கு நம்ம செயல்பட்டுக்கலாம்? நல்ல மாடு, அதாவது பால் கறவைக்குள்ள கூண்ட மாடுலாம் இருக்கத்தான் செய்யுது. அது இருந்து போட்டோம்னா ஒரு குடும்பத்தை பாத்துக்கலாம். 2 மாடு போட்டாலும் போதும், குடும்பத்தை பாத்துக்கலாம். ஆமா. இந்த சந்தை எப்படி நல்லா இருக்கும்? இந்த சந்தை நல்ல ரேட்டு, நல்ல சூட்டா தான் இருக்கு. இல்ல நம்ம சம்சாரி வாங்குற அளவுக்கு மாடுகள் வருமா? வரும்.
வரோண்ணா. நமக்கு ஊர் வந்து பேக்குளம் பக்கம் பழனி போறோம். சரி, ஒரே ஒரு கண்ணுக்குட்டி வாங்கியிருக்கீங்களா? சேல்ஸுக்கு வந்திருக்கு. சரி, வீட்டுல உள்ளதா வாங்கியிருக்கீங்களா? வியாபாரி தானா? வியாபாரி வீட்டுல உள்ளது நான் வாங்கல. சரி, வீட்டுல தான் கொண்டு வந்தோம், 2 தான் கொண்டு வந்தோம். சரி, இது ஒண்ணு இது ஒண்ணா? ஆமா. சரி, பக்ரீத்துக்கு கால் அந்த அளவுக்கு இழுப்பு இல்லண்ணே. ரேட்டு கம்மியா தான் கேக்குறாங்க. சரி, 10 ரூபா சொல்றோம், அதுக்கு கீழே தான் கேக்குறாங்க. அப்படியா? ஆமா, 10 ரூபா தான் சொல்றீங்க ஒரு கண்ணு. இது கொட்டையா காளையா? காலண்ணே. காளை. 10 ரூபா சொல்றீங்க. கேள்வி எவ்வளவு தூரம் கேக்குறாங்க? கேள்வி 8 ரூபா வரைக்கும் வந்திருக்கு உடல. சரி, ஒரு 9 ரூபா அந்த மாதிரி வந்தா விட்டுலான்னு இருக்கும். விட்டுலான்னு பாக்கி இன்னும் வரல. கூட்டம் எப்படி இருக்கு இன்னைக்கு வாங்குறதுக்கு? கூட்டம் நல்ல கூட்டண்ணே. எல்லாம் பசுமாடு தான் வாங்குறாப்ல. காலை அந்த அளவுக்கு இழுப்பு இல்ல. ஃபுல்லா காலை எல்லாம் நிக்கதான் செய்யுது பாருங்க. பெரிய சைஸ் தான் வாங்குறாங்களோ? பெரிய சைஸ்னாலும் நிறைய நிக்குது. 1-2 தான் சேல்ஸ் ஆகுதுண்ணே. சேல்ஸ் ஆகுது. அதிகமா இழுப்பு இல்ல, சந்தை டல்லு. எவ்வளவு மாடுகள் நீங்க கொண்டு வந்தீங்க? மாடு எவ்வளவு கொண்டு வந்தீங்க? மாடு 40 மாடு. 8 மாடு தான். 8 மாடு. இந்த காளையை பத்தி சொல்லுங்க. நல்லா அட்டகாசமா இருக்கு ரெண்டும். காலை நல்லா தான் இருக்கு, யாரும் கேட்காது இல்லையே. இன்னைக்கு காளை மாடு தான் விற்பனை அதிகம் அப்படின்னாங்க. அது பெருநாள் மாடு, காய் அடிக்காத காலை தான் விக்குது. இது விக்கல. இது ஜம்சாரி மாடு யாரும் வாங்குறது இல்ல. சம்சாரி மாடு என்ன விலையில கிடக்கு? இது 85 ரூபா, 90 ரூபா, 75 ரூபா அப்படிதான் கிடக்கு. சரி, இது கடைசியா குடுக்குற விலை. இந்த விலை வந்தா 80 ரூபா தான் கொடுத்துடலாம். கேள்வி எதுவும் வந்துச்சா பக்கத்துல? யாரும் கேட்கல. ஒரு ஆளு கேட்டாரு 85,000 சொல்றேன். சரி, அவர் அடுத்த விலை வைக்கல. அவர் வைக்கல, அதோட போயிட வச்சாரு. சரி சரி, அப்ப கொஞ்சம் சுமார் தான் இன்னைக்கு. நம்மளுக்கு ரொம்ப ஆத்திரமா இருக்கு மாடு வாங்குறதுக்கு. அவங்களுக்கு அது இல்லல்ல. இன்னைக்கு பெருநாள் காலம் மட்டும்தான் இன்னைக்கு கிராக்கி. இன்னைக்கு யாரும் வரல. மாடுகள் கொண்டு வந்தீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இன்னைக்கு 6 மாடு வந்துச்சு. சரி, 4 கொடுத்தாச்சு, 2 இன்னைக்கு. 4 கொடுத்தாச்சு. ஆமா, 2 தான் இருக்கு. ஆமா, நீங்க சம்பளம் தள்ளிட்டு தான் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு. இன்னைக்கு காலையில தான் மதிப்பு. அப்படியா? ஆமா, காலைக்கு நல்ல மதிப்பு. நல்ல நிறைய வந்திருக்கா இன்னைக்கு? நிறைய வந்து வரது நல்லா வந்து. இன்னைக்கு வாங்க ஜவுரி வாங்கிடுவாங்க. ஏற்கனவே முன்னாடியே வாங்கியிருப்பாங்கல்ல? இல்ல இன்னைக்கு தான் வாங்குவாங்க. நெருக்கி வரதுல 4 நெருக்கி வச்சுல. ஆமா. சரி, நீங்க கொண்டு வந்த மாட்டை பத்தி சொல்லுங்க. இந்த 2 மாடு. அது வந்து மோளை. சரி, ஈத்து 3ஆனது. சரி, ஆமா, 2 தடவை 8 லிட்டர் பால் இருக்கு. 8 லிட்டர் பால். 2 தடவை 8 லிட்டர் 7 தான் போறாது. கண்ணு இருக்கா இல்லையா? கண்ணுல கைப்பால். ஆமா. சரி, அது என்ன விலை சொல்றீங்க? 32 ரூபா சொல்றேன். 32. ஆமா, சொல்றது 20 ரூபாய் கேட்காங்க. சரி, குடுக்குற விலை ஒரு 27 ரூபா கொடுத்துடலாம். 27னா கையில கொடுத்துடலாம். ஆமா. சரி, இது 35 ரூபா சொல்றது 35. ஆமா. சரி, என்ன விலை கேக்குறாங்க? 30 ரூபாய்க்குள்ள சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன் வேலை கால அப்படின்னு. ஆமா. சரி, குடுக்குற விலை ஒரு 30 ரூபாய்க்கு மேல வந்தா கொடுத்துடலாம். 30 ரூபாய்க்கு மேல வந்தா கையில கொடுத்துடலாம். இன்னைக்கு அப்ப பரவாயில்லையே. அப்படி பால் மாடுகள் விற்பனை? பால் மாடு விற்பனை கம்மி தான். காளை விற்பனை தான் அதிகம். இன்னைக்கு இப்போ தள்ளி தான் கொடுத்துருக்கோம் 4 மாடும். சரி சரி சரி. ஆமா, 2 காளை. 2 காளை தான் கொண்டு வந்தீங்க. இது ஹெச்எப். இதெல்லாம் இதை பத்தி சொல்லுங்க. என்ன விலையில கிடக்கு? 60 ரூபா சொல்றது 60. ஆமா. மக்கள் கேக்குறாங்களா? எவ்வளவு தூரம் வரைக்கும் வந்திருக்காங்க? 49 வரை கிடக்கு. சரி, விடுற விலை? நான் என்ன ஒரு 1000 ரூபா முன்ன வந்தா கூட தான் பார்த்தேன். சரி, இட மதிப்பு என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் கேட்டா இட மதிப்பு என்ன இருக்கும்? இதெல்லாம் எடை வெயிட் 100 கிலோ இருக்கும். 100 கிலோ இருக்கும். சரி, என்ன இந்த விலை வந்தா கொடுத்துடலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு 51 ரூபா தான் கொடுக்கும். 51 வந்தா கையில கொடுத்துடலாம். எப்படி இருக்கு இன்னைக்கு பக்ரீத் விற்பனை? கடைசி விற்பனை எப்படி இருக்கு? வியாபாரம் இல்ல. வியாபாரம் வரத்து இல்லையா? விற்பனை இல்லையா? இருக்கு. வியாபாரம் கம்மி தான். ஆமா, கொண்டு போறீங்களா அப்படி? ஆமா, 58. சைவர் 1. Yeah.